இன்னைக்கு ஒரு சூப்பரான டிசைன் பார்த்துருவோமா? இது வந்து ஃபுல்லாக மிரர் ஒர்க்கு தான். நான் ஆல்ரெடி மிரரை வந்து அதில் கம் போட்டு ஒட்டி வச்சாச்சு. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பண்ணிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டிசைன் போட்டு முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே கம் வச்சு ஒட்டி வச்சுருங்க. ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் செக்குடுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடல் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே பார்த்துட்டு நீங்கள் இது மாதிரி போட்டாலும் ஓகே. இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிசைன் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் அதை போட்டுக்கலாம். நான் வந்து இந்த டிசைன் ஒரிஜினல் மிரரில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் எம்ப்ராய்டிங் பழகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் மிரரில் போடுங்க. நீங்கள் டேரெக்டாக ஒரிஜினல் மிரரில் பழகுனீங்க அப்படின்னா போட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஊசி வந்து மிரரில் படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிளாஸ்டிக் மிரரில் பழகினதுக்கப்புறம் ஒரிஜினல் மிரரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எம்ப்ராய்டிங்கை பொறுத்த வரைக்கும் மிரர் ஒர்க் எல்லாமே ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மிரரில் போட முடியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த டிசைன் போடணும்னு நினச்சிங்கன்னா பிளாஸ்டிக்கில் போடுங்க. அதை நல்லா பழகினதுக்கப்புறம் நீங்கள் ஒரிஜினல் மிரரில் போடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக இது ஊசி வந்து மிரரில் படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மிரரில் போடுங்க. இல்லை அப்படின்னா இந்த டிசைனை நீங்கள் பிளாஸ்டிக் மிரர்லேயே போடுங்க. அதுவுமே நல்லா தான் இருக்கும். சரி, ஓகேங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு ஃபைனலாக பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க.